அதனால் இன்று நான் கரும்பு பயிரில் வேர்ப்புழுக்களின் பிரச்சனையை பற்றி உங்களுக்கு தெரிவிக்க வந்துள்ளேன். இந்த வேர்ப்புழுக்கள் வேர்களை முழுமையாக தின்று விடுகின்றன. இது வெறும் வேர்ப்புழுக்களின் பிரச்சனை மட்டுமல்ல, அந்த வேர்ப்புழுக்களின் எண்ணிக்கை அதிகமாகிறது. விவசாய சகோதரர்களே வணக்கம். அதனால் இன்று நான் கரும்பு பயிரில் வேர்ப்புழுக்களின் பிரச்சனை குறித்து விளக்க வந்துள்ளேன். ஆகவே இது இன்றைய காலகட்டத்தில் விவசாயிகளுக்கு மிகவும் முக்கியமான ஒரு பிரச்சனையாகவும் ஆகியுள்ளது. விவசாயிகள் இதை எப்படி கவனிக்கிறார்கள் என்றால், அவர்களின் தோட்டம் பசுமையாக இருக்கும். திடீரென்று அதன் நடுவில் ஒரு பகுதி காயத் தொடங்குகிறது. அதனால் அந்த செடியை இழுத்து பார்த்தால் அது சுலபமாக வெளியே வந்துவிடும். இந்த வேர்ப்புழுக்கள் பயிரின் வேர்களை முழுவதுமாக தின்று விடுகின்றன. புரிகிறோமத்தே? இதற்கு விவசாயிகள் அதிகம் செலவு செய்கிறார்கள். நிறைய பூச்சிக்கொல்லி போடுகிறார்கள். போட்டாலும் மீண்டும் மீண்டும். அதனால் மகசூல் குறைகிறது. இதன் உண்மையான காரணம் என்னவென்று பார்த்தால், இது வெறும் வேர்ப்புழுக்களின் பிரச்சனை அல்ல. இந்த பிரச்சனை என்னவென்றால் மண்ணில் நுண்ணுயிரிகளின் பற்றாக்குறை. அதாவது இது பல்லிரியத்தின் பிரச்சனை அல்லது பற்றாக்குறை என்று நாம் கூறலாம். அதன் பிறகு கரிம கழிவுகளின் பற்றாக்குறை மண்ணில் இருக்கிறது. அதனால் அதன் பிறகு இந்த இரசாயனங்களின் பயன்பாடு. ஆகவே இந்த காரணங்களால் மண்ணில் அந்த வேர்ப்புழுக்கள் அதிகமாகின்றன. ஆகவே இதற்கு என்ன காரணம் என்று நாம் பார்த்தால், இந்த மாதிரி இருப்பதால் மண்ணில் ஒரு சமநிலை இழக்கப்படுகிறது. அதாவது ஊட்டச்சத்துக்கள் சமச்சீராக பயிருக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அது சமநிலையற்றதாக மாறிவிடுகிறது. இந்த விதத்தில் தொந்தரவு செய்யக்கூடிய பூச்சிகள் எண்ணிக்கை மண்ணில் அதிகரித்து விடுகிறது. ஆகவே அதே விதத்தில் நன்மை செய்யக்கூடிய இந்த நுண்ணுயிரிகள் மற்றும் கொன்றுண்ணிகளின் எண்ணிக்கை குறைகிறது. அதாவது மண் பலவீனமானால் வேர்ப்புழுக்கள் பெருகும் என்பதே இதன் பொருள். நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் இங்கே இதை நாம் தடுக்கவில்லை என்றால் என்ன ஆகலாம் என்று நாம் பார்க்க போனால், வேர்கள் முழுமையாக அழிகின்றன. செடி வளராது. மகசூல் குறையும். மீண்டும் மீண்டும் இந்த வேர்ப்புழு மண்ணில் வந்து கொண்டே இருக்கும். மண்ணை பற்றி பார்த்தால் இப்படியே விட்டுக்கொண்டே சென்றால் என்னவாகும் என்ற நிரந்தரமாக பாதிப்படையும். இதையெல்லாம் நான் கவனிக்கும் போது விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறார்கள் என்ற விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வேளாண் விஞ்ஞானிகள் என்றால் என்ன சொல்கிறார்கள்? மண் பல்லிரியம் இருந்தால் இந்த பூச்சிகளின் பிரச்சனை குறைவாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். ICAR அவர்களின் கூற்றுப்படி மண்ணில் நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் மற்றும் பூஞ்சைகள் இருக்குமானால் இந்த வேர்ப்புழு என்பது கட்டுப்படுத்தப்படும். அவை இல்லாத பட்சத்தில் இந்த வேர்ப்புழு அல்லது வேர்ப்புழுக்களின் எண்ணிக்கை மண்ணில் அதிகரித்துவிடும் என்ற ஒரு விஷயத்தை ICAR ஆராய்ச்சி நிறுவனம் குறிப்பிடுகிறது. ஒட்டுமொத்தமாக அவர்கள் சொல்வது ஹெல்தி சாயில், அதாவது ஆரோக்கியமான மண், ஒரு சிறந்த சூழல் மண்டலம் அங்கே உருவாகி இருக்கும். அங்கு இந்த மாதிரியான பூச்சி சேதம் குறைவாக இருக்கும் என்பது விஞ்ஞானிகளுடைய கருத்தாகும். சரி, இதற்கு என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்தால் இது சரியாகும் என்ற கேள்வி வருகிறது. மிகவும் சிம்பிள். பாருங்கள், மண் பல்லிரியம் பாதிக்கப்படுவதால் பூச்சி மற்றும் நோய்களின் தாக்குதல் அதிகரித்து விடுகிறது. ஆக அதற்காக அந்த மண்ணிற்கு புத்துயிர் அளிப்பதன் மூலம், அதாவது புத்துயிர் அளித்து நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிரிகள், பூஞ்சைகள் மற்றும் மண்புழுக்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதன் மூலமாக அந்த மண்ணிலே இந்த ஒரு வேர்ப்புழு பிரச்சனை குறைந்துவிடும். ஆக அதற்காக மண்ணிற்கு டாக்டர் சாயில் உயிர் உரத்தை நாம் பயன்படுத்தும் போது, டாக்டர் சாயில் சுகர்கேன் ஏக்கர் 5 லிட்டர் நாம் பயன்படுத்தும் போது மண்ணில் நன்மை செய்யும் நுண்ணுயிரிகள் அதிகரிக்கிறது. மண்புழுக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது. மண்ணில் அங்க கழிவுகள் மிகவும் திறம்பட. ஆக எப்போது இதன் பாப்புலேஷன் அதிகரிக்கிறதோ ஆட்டோமேட்டிக்காக இந்த வேர்ப்புழு என்று சொல்லக்கூடியது மெல்ல மெல்ல அழிந்து போய்விடும். ஆகையால் இன்று நாம் இந்த ஒரு டாக்டர் சாயலை தொடர்ச்சியாக தோட்டத்திற்கு பயன்படுத்துவதால் மண் பல்லிரியத்தை பாதுகாக்கலாம். ஆக அந்த பல்லிரியம் மண்ணில் இருக்கும்போது வேர்கள் மிகவும் பலமாக வளர்கின்றன. வேர் மண்டலம் செழிப்பாக வளர்கிறது. வேர்ப்புழுக்கள் குறைகின்றன. செடிகள் அல்லது பயிரானது பச்சை பசேல் என இருக்கும். பயிர் ஸ்ட்ராங்காக இருக்கும். விளைச்சலும் அதிகரிக்கும். ஆக உங்கள் கரும்பு மீண்டும் லாபகரமாக மாற இந்த டாக்டர் சாயலை பயன்படுத்துவதை நீங்கள்
நானும் பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். இதே போல உங்கள் கரும்பு தோட்டத்தில் வேறு பிரச்சனைகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள். அதை நான் அடுத்த வீடியோக்களில் அறிவியல் ரீதியான விளக்கங்கள் தருகிறேன். ஆக இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.